நல்லா இருக்குங்க படம், நல்லா இருக்கு. ஃபேமிலி ஸ்டோரி, எல்லாருமே பார்க்கலாம். காமெடியாவும் இருக்கு, ஃபுல் ஸ்டோரி நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. மெசேஜ் என்ன சொல்றாங்க? அன்பா இருக்கணும் எல்லாருக்கிட்டையும். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்னங்க பிடிச்சிருக்கு? படத்துல குட்டியோட சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? ஆஸ் எ ஹியூமன் பீயிங்கா எல்லாரும் பிஹேவ் பண்ணணும், அது பண்ணாலே எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கும், பெஸ்டா இருக்கும். எவ்ரிதிங் இஸ் ஒரு ஃபேமிலி பேக்கேஜா இருக்கு படம். நைஸ். மெசேஜ் என்ன கன்வே பண்றாங்க இந்த படத்துல சொல்ல வந்திருக்காங்க? அதுதான் ஹியூமன் பீயிங்கா பிஹேவ் பண்ணாலே ஓகே, எல்லா சப்போர்ட்டுமே கிடைக்கும்ன்ற மாதிரி தான். இலங்கை தமிழோட விஷயம் சொல்லுவாங்க. தமிழ் தானே ஆஸ் யூஷுவல், எல்லா தமிழும் அதெல்லாம் எதுவும் கிடையாது. தமிழ் ஆல்வேஸ் தமிழ். ஆக்டிங் வைஸ் என்ன பண்ணிருக்காங்க? குட்டி பையன் நல்லா பண்ணிருக்கு. நல்லா இருக்குங்க, என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு, எல்லா சீன்ஸுமே நல்லா இருக்கு. இது யாருக்கான படமா இருக்கு? எல்லாருமே பார்க்கலாம், கிட்ஸ்ல இருந்து பெரியவங்கல இருந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. அழ வைக்கிறாங்க, சிரிக்க சிரிக்க வைக்கிறாங்க, ஜாலியா வந்து சிரிச்சுட்டு ஹாப்பியா போலாம். இந்த கேரக்டர் எனக்கு மனசுல பிடிச்சிருந்தது. எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க படம் பாருங்க, படம் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே சொல்ல முடியாது. படம் பாருங்க, ரொம்ப ரொம்ப ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க வந்ததுக்கு. ரொம்ப ஜாலியா சிரிச்சுட்டு ஹாப்பியா போவீங்க. அதெல்லாம் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜாலியான ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னர். எல்லாருமே பார்க்கலாம். எந்த கேரக்டருமே இவங்க தான் நிறைய வராங்க, இவங்க கம்மியா வராங்க, இவங்க கேரக்டர் நல்லா இருக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஃபன்னா, காமெடியா, நல்ல மூவி. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? படத்துல ஃபேமிலி சென்டிமெண்ட், எமோஷன்ஸ், அந்த காமெடி சென்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எதுக்காக இந்த படம் பார்க்கணும்னு ஆடியன்ஸ் அதான் இந்த என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட வந்து பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம். அதில் ஆனால் யோசிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் யாரோட கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க? எல்லாரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பர்టిక్యులரா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. சார் சசிகுமார் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி. ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருக்கும் நீங்க தியேட்டர் விட்டு வெளில வரும்போது. ஸோ கொடுத்த காசுக்கு வர்த்துன்றது நல்லா தெரியும். லைக் என்ன லைக் வந்தோரே வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது, அது ஒன்று. அண்ட் நம்ம ஒருத்தங்களுக்கு கைண்டா இருந்தோம்னா மற்றவங்க என்ன நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் மற்றவங்க நமக்காக வந்து ஹெல்ப் நிற்பாங்க அப்படிங்கறத நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. காமெடி, ஹியூமர், லைக் அதான் ஆல்மோஸ்ட் எல்லா ஹியூமன் எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ற மாதிரி நல்லாவே சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஃபீல் குட்டா இருந்துச்சு. அப்படின்னு இல்லை, எனக்கு எல்லா கேரக்டருமே ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்துல எல்லாருமே நல்லா இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு கேரக்டர்னு பர்டிகுலரா நான் சொல்ல முடியல. லைக் என்ன லைக் எல்லாமே எல்லா ஆடியன்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப நல்லா ரீச் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு.